டிஜிட்டல் மீட்டர் வந்து ஆதிக்கம் செலுத்துகிற வரைக்கும் இந்த B3 மல்டிமீட்டர் அனலாக் தான் அப் டு 2000 வரைக்குமே ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. எல்லா டெக்னீஷியனும் இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வந்து சான்வா அப்படிங்கிற கம்பெனி தான் இது இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவிலையும் அது. இந்த கம்பெனி வந்து HRCன்னு போட்டிருக்கு. எல்லாம் ஆப்ரேஷன்லாம் சேம் தான். இப்போ நம்ம இதில் எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்குறோம். இதில் நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில குழப்பம் இருக்கும். யூஸ் பண்ணுறதில்ல பெரும்பாலும். இதில் சில வசதிகள் இருக்குது. அது என்னென்னு அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இது வந்து காமன் ப்ரோப்பை வந்து இந்த ஓம் அப்படிங்கிறதுல இங்கே குத்திடுறோம். அடுத்த ப்ரோப்பை வந்து நம்ம இதில் தான் வோல்டேஜ் பார்க்குறக்கு எல்லாத்துக்குமே மாற்றி குத்திக்கணும். இதில் வந்து கேவையும் ஓமையும் வந்து இந்த இதில் பார்த்துக்குவோம். 1 meg ரேஞ்சை வந்து இங்கே குத்திக்கணும். ஸோ இப்போ 10K இருக்குது. காலிப்ரேஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோப்பை இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே கம்மிங்க இந்த இடத்துல வந்து போய் அடித்து நிற்கும். இந்த காலிப்ரேஷன் கண்ட்ரோல் இது இப்படி வச்சிட்டோம்னா இப்போ காலிப்ரேஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு 10Kவை வந்து அளக்கிறேன். அங்கே பாருங்கள் 10K ரேஞ்சுக்கு போய் நிற்கிது. இதுதான் 10K எழுதியிருக்கு. ஸோ அது ஒரு 10% வந்து மீட்டர்லேயும் ஒரு டாலரன்ஸ் இருக்கும், ரெசிஸ்டர்லேயும் இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அனலாக்கை பொறுத்த வரைக்கும்.